ஹாய், எப்படி இருக்கீங்க? அஸ் அ சவுத் இந்தியனா என்னோட கம்ஃபர்ட் ஃபுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், அது கூட பொட்டேட்டோ ஃப்ரை. இது 2ம் இருந்தா போதுங்க. வேற எதுவுமே தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு பெங்காலி ஃபுட் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இத ஏன்டா நம்ம இவ்ளோ இயர்ஸா மிஸ் பண்ணோன்ற அளவுக்கு செம்ம சோல் கம்ஃபர்ட்டிங்கான ஒரு ஃபுட்டு. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ரெசிபி கூட. நான் இன்னைக்கு 2 பர்த்தா செஞ்சிருக்கேன். எக் பர்த்தா, அண்ட் ஆலு பர்த்தா. 2த்துக்குமே ரெசிபி அண்ட் இன்கிரீடியன்ட்ஸ் சேம் தான். மெயின் இன்கிரீடியன்ட் மட்டும் தான் வேரி ஆகும். பொட்டேட்டோஸையும், எக்கையும் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். கிடைக்கலன்னா வேற எதனா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா காஞ்ச மிளகாய் ஒரு 4, 5 எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டுல அந்த காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்துட்டு நல்லா கையிலேயே மேஷ் பண்ணி விடுங்க. மேஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பொட்டேட்டோஸ் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு, கூடவே வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நெறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இதுதான் ஆலு போர்த்தா. எக் போர்த்தா சேம் ரெசிபி தான். பட் பொட்டேட்டோஸ் பதில் நம்ம எக் சேர்க்க போறோம். நம்ம ஊர்ல சாம்பார் எப்படி ஒருத்தர் ஒரு ஒரு மாரி செய்வாங்களோ, அதே மாரி தான் இந்த போர்த்தாவும். வெங்காயத்த வந்து ஒரு சிலர் நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துப்பாங்க. உங்க இஷ்டம் தான். பட் நான் ராவா தான் சேர்த்திருந்தேன். ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்துச்சு. நல்ல சுடு சுடு சாதத்துல சைட்ல பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. I'll see you in the next one. Do what makes you happy. Bye bye.